கதிரு, இந்த போட்டோ ஏற்பாடுலாம் நீ நல்லா பண்ணியிருந்த. உங்க அம்மாச்சி முகத்துல இன்னைக்கு ஒரு சந்தோஷம் தெரிஞ்சிச்சு. அந்த சந்தோஷம் அவங்களுக்கு இனிமேல் வாழ்க்கையில எங்க தேடினாலும் கிடைக்காதா. எங்க அத்தை நிஜமாவே அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க இன்னைக்கு. அப்பா, இன்னைக்கு கணக்கு பார்த்ததுல அக்கௌண்ட் கொஞ்சம் இடிக்குது. 1100 கடை கணக்குல குறையுதுப்பா. அரசி, 1100 தானே, விடு பாத்துக்கலாம். என்னடா சொந்தமா தொழில் தொடங்கின உடனே 1100 ஒரு விஷயமே இல்லாம போச்சு உனக்கு. டேய் பழனி, சொல்லு, நீ தானே எடுத்த? அண்ணன், இவங்க எதுக்கு கடை பணத்தை எடுக்க போறாங்க? அட, இவனை பத்தி உனக்கு தெரியாதுப்பா சுகன்யா. மச்சான், நான் வந்து டீ செலவுக்கு வேணா 5-10 எடுப்பேன். 1100 நான் எப்படி மச்சான் எடுப்பேன்? ஏங்க, பழனி எல்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான். கோமதி, நம்ம வீட்டுல திருட்டு புத்தி இருக்கிறது 2 பேரு தான். தம்பி, இன்னொன்னு உன் கடைசி மக. மச்சான், நான் இன்னைக்கு கல்லா பக்கத்துலயே போல. கல்லால மயிலோட அப்பா தான் உட்காந்து இருந்தாங்க. அப்ப என்னடா சொல்ற? மயிலும் சம்பந்தியும் பணத்தை எடுத்துட்டாங்கன்னு சொல்ல வரியா? மீனா, என்ன சமைக்கலான்னு வந்த நீ? உப்மாங்க. இது உப்மாவா? ஆமா, நம்ம 2 பேருக்கு வேற என்ன சமைக்கிறது? நம்ம வீட்டுல மாதிரி சிக்கன் சூப்பு, மட்டன் சுக்கா அப்படி இப்படின்னு என்ன செய்ய சொல்றீங்களா? நீங்க நான் நம்ம 2 பேர் தான். அதுக்கு மாவு எடுத்து அதுல உருட்டி திரட்டி சப்பாத்தி பண்ணி அதுக்கு ஒரு கிரேவி பண்றதுலாம் ரொம்ப கஷ்டங்க. அதுவும் இல்லாம ஒரு 3-4 பேரா சேர்ந்து சமைச்சு பழகிட்டோமா, தனியா சமைக்கிறதுக்குலாம் ஒரு மாதிரி இருக்கு. ஒரே நாள்ல நீ எத்தனை பேரை சந்தோஷப்படுத்திருக்கேன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? எல்லாரும் உன்னதான் பாராட்டுறாங்க, உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு எல்லார் மனசுலயும் நீ ஒரு ஹீரோ ஆயிட்ட.